ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேக் பண்ண போகிற டின்னை இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா பட்டர் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது நம்ம இந்த டின்னை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட் பேக்கிங்கில் ரொம்ப முக்கியம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜல்லடை வச்சு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் அண்ட் ஸ்பூன் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே கப் மெஷர்மெண்ட் பேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர் பண்ணி தான் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போது இதை இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபோமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். பொடி பண்ண சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்கிறது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அதனால இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இதே அளவுகளை கரெக்டாக செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும் கேக்கு. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கப் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். உருக்குன வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கு எந்த அளவுக்கு பீட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கேக்கில். இப்போது நம்ம கலந்து வச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக கலக்கணும். இதனோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்-4 கப் அளவு மில்க் எடுத்திருக்கேன். மில்க் கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மில்க் எல்லாத்தையுமே அட் அ டயத்தில் ஊற்றி நம்ம கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பேட்டர் தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மில்க் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் நம்மளோட பேட்டர் ரெடி பண்ணணும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம டின்னில் ஊற்றி பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இந்த கேக்கை 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். 170 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ அழகாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பேக் ஆகிருந்தது. அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த செரி சிரப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கப் வாட்டர் 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் பாயில் பண்ணால் போதும். 1/4 கப் அளவு செரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செரி சிரப் தான் வந்து இதனோட கேக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த செரியை வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி பாயில் ஆனால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு, சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். சிரப் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கேக்கில் ஊற்றணும். அதனால் இது நல்லா ஆறட்டும். இப்போது கேக்கு வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு. பார்த்திங்கன்னா கேக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கமுத்தி நம்ம ஒரு டேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேக் வந்து அழகாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எதுவுமே அந்த வெசலில் வந்து ஒட்டவே இல்லை. பட்டர் பேப்பரை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிற அந்த பவுல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணுறதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் மட்டும்தான் வந்து சுலபமாக இருக்கும். விஸ்கு வச்சு பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த விப்பிங் க்ரீம் கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரையும் வெனிலா எசன்ஸும் ஒரு 10 செகண்ட் பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் இதை வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலை, ஸோ நல்லா பீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும் நமக்கு. இப்போது இதை கமுத்தி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு கீழே கொட்டாது. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நமக்கு விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக்கை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே உள்ள லேயரை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். அதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் லேயர். இந்த மாதிரி 3 லேயர்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு லேயர், அதை தான் வந்து முதல்ல கட் பண்ண லேயரை தான் வந்து நம்ம வந்து பேஸாக வச்சுக்கிறணும். இப்போது இதுக்கு கேக் போர்டு வச்சு அதில் கொஞ்சோண்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஃபஸ்ட்டு லேயரை தான் வந்து இதுக்கு பேஸாக வச்சுக்கணும். அது மேலே நம்ம செரி சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கேக் வந்து போர்டிலேருந்து நகராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம அந்த கேக்கை வைக்கிறோம். அதுக்கு மேலே செரி சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதே மாதிரி செகண்ட் லேயர் வச்சு அது மேலே செரி சிரப் அப்ளை பண்ணி அது மேலே விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து நிறையா பிராண்டு வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 லேயர்ஸுமே வந்து இதே மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சு அது மேலே செரி சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்துட்டு 1/2 hour வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அது வந்து ஓரளவுக்கு செட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அது மேலே வந்து நம்ம ஐசிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்ஃபெக்ட் எட்ஜஸ் கிடைக்கும். நமக்கு நல்லா ஷார்ப்பாக எட்ஜஸ் இருக்கும். ஐசிங்கும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம க்ரம் கோட் கொடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதனோட ஓரங்களில் நம்ம அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் நாசில் போட்டு இதில் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வச்சு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டெக்கரேஷனுக்கு தேவையான விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்டார் நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம சைடில் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சதை நம்ம வச்சோம் இல்லையா, அது மேலே வந்து இந்த மாதிரி ரோசஸ் மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷன் வந்து நம்மளோட விஷ் தான். நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து நம்ம கேக்கை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட்டும் அதே மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த ஒயிட் சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரோசஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செரி வந்து அது மேலே வச்சுக்கலாம். இந்த சைட்லேயும் வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதனோட டாப்பிங்லேயும் இந்த கிரேட் பண்ணி வச்ச ஒயிட் சாக்லேட்டை இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். டாப்பிங்கோட டெக்கரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட இஷ்டம்தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் சாக்லேட்டாலேயே வந்து டெக்கரேஷன் முடிச்சிருக்கேன். இப்போது ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த ஃப்ளார் டிசைன் போட்டோம்ல அது மேலே நம்ம ஒரு செரியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து நம்ம சுலபமாக நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கேக்கை வந்து ஒரு 3 hours வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கட் பண்ண 3 லேயர்ஸுமே நமக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. கேக்கும் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்தது. மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எம்மியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.